ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒப்பதாக கொண்டு வர தேவன் உதவி செய்த மகாபெரிய இரக்கத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவன் நல்லவர். எத்தனை பேருக்கு நல்லவராகவே இருக்கிறார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வாராக. தேவன் அற்புதமானவர். நம்முடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். உங்களுடைய இருதயங்களை கொஞ்ச நேரம் ஆவியானவர் இந்த செய்திக்கு நேராக திருப்ப உதவி செய்வாராக. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Turn your Bible to the book of Luke. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்போம். Book of Luke chapter 19 verse 1 to 9. அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் ஓடி ஒரு மரத்தில் ஏறினான். வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் அவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒருவனிடத்தில் எதை ஆகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் போதும். எனக்கு அருமையானவர்களே, வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசட்டும். நல்ல பிதாவே, இந்த வேளையில் எங்களோடு பேச நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை ஆராதித்தோம். எங்களை நிரப்பும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். எங்களை ஆட்கொண்டு நடத்தின தெய்வத்தின் முன்பாக உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள் ஆவலோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்களுடைய செவிகளை ஆசீர்வதிப்பதாக, எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, இதுவரைக்கும் இல்லாத நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு, ஆண்டவரே, உம்முடைய வியாக்கியான கிருபைகளினாலே அவைகளை புரிந்து கொள்ளத்தக்க தெய்வீக ஞானத்தையும் கிருபைகளையும் எங்கள் செவிகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களை பிழைப்பூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒருவராவது வெறுமையாய் போகாதபடி உம்முடைய வசனத்தினால் திருப்தி அடைந்து தேனிலும் மதுரமுள்ள இந்த வார்த்தைகளை உட்கொண்டு சௌக்கியமாய் திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு மிகவும் பரிச்சயமான அனுபவம் வாய்ந்த, அடிக்கடி இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற ஒரு பழக்கமான, நமக்கு நன்றாக தெரிந்த சகேயுனுடைய சம்பவத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். சகேயு என்பவன் இருக்கிறான்.
அவன் ஒரு எரிகோ பட்டணத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு அந்த வழியாக போகிறார். போகிற போது இந்த சகேயுவுக்கு ஒரு வாஞ்சை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காண வேண்டும் என்கிற வாஞ்சை. முயற்சிக்கிறான். சில முயற்சிகள் தோல்வி அடைகிறது. காரணம் அவன் குள்ளனானபடியினால். He was very short to see Jesus. ரொம்ப குள்ளனானபடியினாலே இயேசுவை அவனால் காண முடியவில்லை. ஆகவே முடிவு செய்கிறான், ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொள்ளுவோம். இயேசு இந்த வழியாகத்தான் போக வேண்டும். அப்படி வரும்போது அவரை நான் பார்த்து விட்டால் போதும். It is more than enough for me to see Jesus. இயேசுவை நான் பார்த்தா போதும் அப்படி என்கிற ஒரு நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிறான். பார்த்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்த சகேயுவை, மரத்தில் அமர்ந்திருந்ததை இயேசு அந்த வழியாக வந்து அந்த மரத்தின் அருகே நின்று, கீழே நின்று அவர் அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அந்த சம்பவத்தை கேட்ட உடனே he was so much of happy. ரொம்ப சந்தோஷம் அடைந்தான். உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அவனுடைய வாழ்நாளிலே அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான். சீக்கிரமாய் இறங்கி வருகிறான். இயேசுவை அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறான். இயேசுவும் அந்த சகேயுவும் இருவரும் ஊடே அவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். எல்லாரும் பார்க்கிறாங்க. அங்க பார்த்திருந்த அனைவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் பிரவேசிக்கிறாரே, அவனுடைய வீட்டில் தங்கும்படி செல்லுகிறாரே என்று எல்லோரும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த முறுமுறுப்பு சற்று வித்தியாசமான முறுமுறுப்பு. என்னன்றதை நான் சொல்றேன். இந்த முறுமுறுப்பினுடைய அனுபவம் வித்தியாசமானது. இயேசுவும் சகேயுவும் உள்ளே போனார்கள். வெளியில் இருக்கிறவர்கள் எல்லாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இயேசுவும் அவரோடு வந்த சீஷர்களும் உள்ளே சகேயுவின் குடும்பம் மாத்திரம் இருக்கிறார்கள், வேறு ஒருவரும் இல்லை. அந்த அழகான வீட்டிலே அவர்கள் மாத்திரம். அப்ப ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. நீ பாவின்னு சொல்லல, நீ அக்கிரமக்காரன்னு சொல்லல, நீ துரோகின்னு சொல்லல, நீ அநியாயக்காரன்னு சொல்லல, நீ இருக்கிறதுலே மோசமான ஒரு ஆள் அப்படின்னு ஆண்டவர் குற்றம் சாட்டல. ஆனால் there was the inner conviction of his heart. அவனுடைய உள்ளத்திலே ஒரு விதமான ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடந்தது. என்ன மாற்றம்னு அவனால் ரியலைஸ் பண்ண முடியல. அதனுடைய அவுட்புட் என்னன்னா, அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆஸ்தியே இல்லை, எங்க போய் பாதியை கொடுக்கிறது? அருமையானவர்களே, அவனுடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமை அது. ஆனால் சகேயு சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது அவன் சொல்றான், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் நான் திரும்ப தருகிறேன். எனக்கு அருமையானவர்களே, யார்ட்டையாவது நான் அநியாயமா பணத்தை வாங்கியிருந்தேன்னா 4 times more I'll give. நான் நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன். I'll return back 4 times more. ஆண்டவர் வேற ஒன்றும் சொல்லலை. உள்ள வந்தார். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் தங்கியிருப்பார், அவ்வளோதான். நம்ம யூதர்களுடைய முறைமையின்படி அவர்களுக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கணும், அவர்களை உட்கார வைக்கணும், அவர்கள் கால்களை துடைத்து அவர்களை கைகளை கழுவிக்கொள்ள துடைத்து கொள்ள நம்ம துணி கொடுக்கணும், அவர்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்கணும், ஆகாரம் இது கொடுக்கணும். அதுதான் யூதர்களுடைய முறைமை. ஆனால் இங்கே இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அவனுடைய உள்ளத்திலே மாற்றம்
அவன் எல்லாம் ஆஸ்தியை பாதியை கொடுத்துட்றேன், நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறப்ப இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு. அவ்வளவுதான், சொல்லிட்டு போயிட்டாரு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த சம்பவத்தில் இருந்து நமக்கு என்ன ஆண்டவர் சொல்ல வாஞ்சிக்கிறார்? ஒரு வித்தியாசமான கோணத்திலே நாம் இவைகளை தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. தலைப்பு இதுதான், முறுமுறுக்கப்பட்டவனை இயேசு முதன்மையாக்கினார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? முறுமுறுக்கப்பட்டவனை இயேசு முதன்மையாக்கினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் இயேசுவைக்குள்ளாக வருகிற வரைக்கும் இந்த உலகம் உங்களை முறுமுறுக்கணும். நீங்கள் உலகத்தாரால், அந்நியர்களால், உறவுகளால், நண்பர்களால், இந்த உலகத்திலே பழகுகிற ஒவ்வொரு மனிதர்களால், இந்த மனுக்குலத்தால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு முறுமுறுக்கப்பட்டு அவர்களுடைய வாயிலே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனோடு நெருக்கமாய் இருக்கிறீர்கள் என்பதின் அடையாளமே அது. அல்லேலூயா. அன்பானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். முறுமுறுக்கப்பட்டவனை இயேசு முதன்மையான இடத்திலே வைத்தார். God has given a first priority to Zacchaeus. சகேயுவின் வாழ்க்கையிலே யாருமே அவனை முதன்மையா வைக்கவே இல்லை. Even in family itself. அருமையானவர்களே, யாருமே முதன்மையாய் வைக்க விரும்பாத ஒருவனை இயேசு முதன்மையாக வைக்க வாஞ்சித்தார். அல்லேலூயா. நன்றாய் கவனிப்போம். முதலாவது காரியம், முதல்ல இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துறேன். யார் இந்த சகேயு? சகேயுவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்திலே இவனுடைய பயோகிராஃபி என்ன? அருமையானவர்களே, இந்த சகேயு என்பவன் எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவன். இந்த எரிகோ பட்டணத்தில் வாசிங்க முதல் வசனத்தை, 19வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது வசனம். அவர்கள் எரிகோவில் அவர் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த, அருமையானவர்களே, முதலாவதாக இவன் எரிகோ பட்டணத்தான். கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், லேவி என்கிற மத்தேயு அவன் ஆயக்காரன். நல்ல கவனிங்க, வரி வசூல் செய்கிறவன். ஆனால் இந்த இடத்திலே சகேயுவை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துகிறது. இவன் எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவன். இவன் ஆயக்காரர்களுக்கெல்லாம், வரி வசூல் செய்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன். He was in a leadership quality. ஒரு தலைமைத்துவ பண்பிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, மூன்றாவது வேதம் அவனை பற்றி சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவானாயிருந்தான். இதை தவிர மச் இன்ஃபர்மேஷன் சகேயு குறித்து எந்த இடத்திலையுமே கொடுக்கப்படலை. அவ்வளவுதான். அவன் எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவன். அவன் ஆயத்துறையிலே வேலை பார்க்கிறான். ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே நடந்து கொண்டிருக்கிற அந்த ஆயத்துறையிலே சம்பளம் வாங்கி பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த ஆயத்துறையிலே ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிறான். ஆளுதான் குட்ட விஷயத்துல பெரிய ஆளு. அருமையானவர்களே, குள்ளனானவன் தான், ஆனால் அவனுடைய வேலை பெரிது, அவனுடைய பொறுப்புகள் பெரியது, அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஹை லெவல். ஒரு உயர்ந்த நிலைமையில, உயர்ந்த ஸ்தானத்தில்
ஸ்தானத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அதுவோ மாத்திரமல்ல, அவன் ஐஸ்வர்யவான் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த சகேயு என்னும் பெயருக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீதிமான் என்று பொருள். ஹலோ, சகேயு என்று இந்த இந்த பதத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் நீதிமான் என்று பொருள். ஆனால் இவன் நீதிமானாய் இருந்தானா இல்லையா என்பது சந்தேகத்துக்குரிய ஒன்று. அருமையானவர்களே, ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே ஒவ்வொரு மாதமும் எல்லாரும் சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் இவன் சம்பளத்தை கொடுக்கிற ஒரு நபராய் அவன் இருந்தான். என்ன, இவன் ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன். இரண்டாவது, இவன் ஐஸ்வர்யவான். அந்த ரோமர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான சம்பளத்தை இவன் பகுத்து பிரித்து இவனுக்கு கீழே இருக்கிற ஆயக்காரர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கிற ஒரு நபர். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் இவனுடைய இந்த பழக்கம், இவனுடைய வாழ்க்கை முறையை நாம் ஆய்வு செய்கிற போது, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், யூதர்கள் மத்தியிலே ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே பணியாற்றி கொண்டிருந்த எந்த ஆயத்துறையிலே வேலை பார்த்த வரி வசூல் செய்கிற ஆயக்காரர்களுக்கும் மதிப்பு கிடையாது. There won't be any respect from the Jews. யூதர்களிடத்திலிருந்து எந்த விதமான அந்த மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அவர்களுக்கு கிடையாது. வரி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன்னா இவர்கள் அந்த வார்த்தையில், பணத்தில், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த வரிகளில் இவர்கள் வரி ஏய்ப்பு செய்து மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக இந்த ஜனங்களை பர்சிக்யூட் பண்ணி, கஷ்டப்படுத்தி, உபத்திரவப்படுத்தி வரியை பிடுங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் என்று யூதர்கள் நம்பினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவன் நீதிமானும் அல்ல, உத்தமனும் அல்ல. உத்தமனாய் இருந்தான் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை. ஆனால் யூதர்கள் மத்தியிலே பரவலாக ஆயத்துறையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரும் சரியில்லாதவர்கள் என்கிற மனோபாவம் எல்லோருக்கும் இருந்தது. அப்படித்தான் இவனும் இருந்திருக்கிறான் என்பதை இயேசு வீட்டிற்குள் வந்த பிறகு அவனுடைய அறிக்கையின் நிமித்தமாக நாம் அறிகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் புரியும். அப்ப நல்ல கவனிங்க. யூதர்கள் இவனுக்கு மரியாதை கொடுக்கல, இவனை நல்ல நடத்தல, இவனுக்கு எந்த விதமான ரெஸ்பெக்டும் தரல. யூதர்கள் இந்த சகேயுவை அவலட்சணமாய் பார்த்தார்கள், பாவிகளாய் பார்த்தார்கள், துரோகிகளாய் பார்த்தார்கள், அக்கிரமக்காரனாய் பார்த்தார்கள். ஜனங்களை உபத்திரவப்படுத்தி வரி வசூலிப்பு என்கிற பெயரிலே அவர்கள் உருகி எடுக்கிறார்கள் என்பதை பார்த்தார்கள். இப்படி சகேயுவுக்கு அந்த பட்டணத்திலே நல்ல பெயர் இல்லை, நல்ல சூழ்நிலை இல்லை. அவன் ஐஸ்வர்யவான், அவ்வளவுதான். அவன் ஆயத்துறையிலே வேலை பார்க்கிற அத்தனை பேருக்கும் அவன் தலைவன், அவள்தான். He was in a leader's quality without respect. He was in a rich man without respect. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், வித்தவுட் ரெஸ்பெக்ட். நாம் நன்றாக படித்திருக்கிறோம், வித்தவுட் ரெஸ்பெக்ட். நாம் நன்றாக உழைக்கிறோம், வித்தவுட் ரெஸ்பெக்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தான் ஐஸ்வர்யவான், படித்தவர்கள், நாம் எல்லாரும் ஞானிகள், புத்திமான்கள், அறிவாளிகள், நல்ல திறமை வாய்ந்தவர்கள் என்று நாமே நம்மை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் we do live without respect. நாம் எல்லாரும் இப்படித்தான் மதிப்பும் மரியாதையும் எந்த விதமான நமக்கான
அந்த மரியாதை இல்லாத ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகைவு அப்படித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த இடத்திலே நடந்த சம்பவத்தை பார்க்கிற போது இயேசு சகைவு வீட்டை செலக்ட் பண்ணார் பாருங்க. அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். There are people in Jericho city. எரிகோ பட்டணத்திலே ஏராளமான ஐஸ்வரியவான்கள் இருக்கிறார்கள், கனப்படுத்தப்படுகிற ஐஸ்வரியவான்கள் இருக்கிறார்கள், மரியாதைக்குரிய ஐஸ்வரியவான்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஆயத்துறையிலே வேலை பார்க்கிற எத்தனையோ பேர் மதிப்பு மிக்கவர்கள் இருக்கிறார்கள். அல்லது யூதர்களிலே உண்மையாகவே பரம்பரையாய் ஐஸ்வரியவானாய் வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் பிள்ளைகளாய் எத்தனையோ பேர் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருடைய வீட்டிற்கும் இயேசு புறப்பட்டு உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று போகவில்லை. மாறாக வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, சகேயுனுடைய வீட்டுக்குள் இயேசு பிரவேசித்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் படித்து மதிப்பிழந்தவர்களாய் இருக்கிறீர்களோ, ஒருவேளை நீங்கள் ஒரு குடும்பத்தில் வந்து மதிப்பிழந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ, அல்லது ஒரு இடத்திலே நீங்கள் வேலை பார்த்து கொண்டு மதிப்பிழந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ, எந்த நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் இயேசு இந்த காலை வேளையிலே நமக்கான ஒரு செய்தியை இந்த சம்பவத்தில் இருந்து முதலாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? மதிப்பிழந்து நிற்கிற உங்கள் வீட்டிற்குத்தான் இயேசு வந்து தங்க வேண்டும் என்று அவர் ஆதீனத்திலே தீர்மானித்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் தேவனை தேடினால், நீங்கள் உண்மையாய் அவரை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையும் தாகமும் தவனமும் இருக்குமே ஆனால், நீங்கள் பாவிகளாக இருந்தாலும், துரோகிகளாக இருந்தாலும், அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும், அநியாயக்காரர்களாக இருந்தாலும், வஞ்சித்தவர்களாக இருந்தாலும், இயேசு உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை மறுரூபப்படுத்த, உங்களை மாற்ற, உங்களை குணமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Glory to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இதுதான் முறுமுறுப்புக்கு ஆரம்பமாகுது. எல்லாரும் ஏற்கனவே சகைவை மதிக்கிறது இல்லை. ஏற்கனவே சகைவுக்கு மரியாதை கிடையாது. ஏற்கனவே சகைவுக்கு எந்த விதமான அவர் அந்த இடத்துல கனப்படுத்தப்படுகிற எந்த சம்பவம் நடந்ததில்லை. முதன் முறையாக இயேசு சகைவை கனப்படுத்தினார், முதன்மையாக்கினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எந்த இடத்துல மதிப்பிழந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை பண மதிப்பிழப்பு வந்துச்சா, டிமானிசேஷன், அதுபோல உங்க வாழ்க்கையில உங்களுடைய பேர் பிரஸ்தாபம், உங்களுடைய புகழ், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய எல்லா மரியாதையும் ஒருவேளை இழந்து போன நிலைமையில இருந்தாலும், நீங்கள் இயேசுவை மட்டும் பார்ப்பீர்களே ஆனால், இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கர்த்தர் சொல்லுகிற பாடம், உங்களுடைய மதிப்பிழந்த நிலைமையிலே இருக்கிற உங்களிடத்திலே, உங்கள் வீட்டிற்குள் இயேசு பிரவேசிக்க அவர் வாஞ்சையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய முதல் காரியம், இப்பதான் நம்ம செய்திக்கு வர்றோம். முதல் காரியம், எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை தேடின சகேயு. The first point, இயேசுவை தேடின சகேயு. அருமையானவர்களே, பைபிள்ல ஏராளமான பேர் இயேசுவை தேடினார்கள். வேதாகம காலங்களில் இருந்து இன்றைய காலம் வரைக்கும் இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்துக்காவது இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம். எந்த சமயத்தினரும் இயேசுவை தேடுகிறார்கள். இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ கூட்டங்கள் நடுவிலே இந்த சம்பவம், சகேயுனுடைய தேடுதல், there was a unique. எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு தனித்துவம் வாய்ந்த தேடுதல். இயேசுவை தேடின சகேயு.
என கருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு எப்படிப்பட்டவரோ, அந்த வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். போதும் போதும், நல்ல கவனிங்க. என கருமையான தேவ பிள்ளைகளே, the Zacchaeus was searching God, searching to see Jesus at any way. எக்காரணத்தினாலாவது எவ்வகையினாலாவது இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் எப்படிப்பட்டவரோ, how he looked like, அவர் யார் மாதிரி இருக்கிறாரு, எப்படிப்பட்டவரோ, உயரமா இருக்காரா, குள்ளமா இருக்காரா, நம்மளை போல இருக்கிறாரா, அவர் மனுஷன் தானா, காது பெருசா இருக்கா, அவர் என்ன உயரமா, அவர் என்ன விதமான ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர், என்ன ஆகாரம் சாப்பிடுறாரு, கருப்பா செவப்பா, ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்கிறாரா? என்ன கருமையான தேவ பிள்ளைகளை, இல்ல சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவங்க போல இருக்கிறாரா, அமெரிக்கன் மாதிரி இருக்காரா, இல்ல இந்தியன் மாதிரி இருக்காரா? இந்தியாவிலே எத்தனை கலர், தமிழ்நாடு ஒரு கலரு, கேரளா ஒரு கலரு, ஆந்திர பிரதேஷ் ஒரு கலரு, கர்நாடகா ஒரு கலரு, இன்னும் இந்த பக்கம் தமிழ்நாட்டிலேயே எத்தனை கலரு தனித்தனியா, திருநெல்வேலி ஒரு கலரு, ஊட்டி ஒரு கலரு, கொடைக்கானல் ஒரு கலரு, கரூர் ஒரு கலரு, திருச்சி ஒரு கலரு, கோயம்புத்தூர் ஒரு கலரு, இத்தனை வித்தியாசம். அவர் என்ன மொழி பேசுறாரு, அவர் என்ன பாஷை பேசுகிறார்? தமிழ்நாட்டிலே பல பாஷைகள், தமிழ் தான், தமிழ் தான். இஸ்டுக்குன்னு வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. நாஸ்தா துணியா, அதுவும் தமிழ் தான். நான் ஒரு தடவை சென்னைக்கு போயிருந்தேன், என்னை கூப்பிட்டுருந்தேன். அதோட கடைசி, இது வரைக்கும் நான் சென்னை போகல. அது என்னமோ தெரியல, அதுக்கு நம்ம செட்டே ஆக மாட்டேங்குது. வா பாஸ்டர் உக்காரு அப்படின்னாங்க. உங்க மரியாதை போதும்டா. சக்கை கூட பரவாயில்ல, ஊர் பட்டணத்துல எல்லாம் நம்ம தெரு தெருவா கூட்டு போய், வீடு வீடா கூட்டு போய், போற இடத்துல எல்லாம் வா பாஸ்டர் உக்காரு. அவங்களுடைய பாஷை, அவங்களுடைய மரியாதை அதுதான். அதுவே பெரிய வார்த்தை. நம்ம வாங்க, தயவு செய்து உட்காருங்க, சேரெல்லாம் தொடச்சி போட்டு நம்ம தான் உள்ளே போகணும், நம்ம தான் சேர் தொடச்சிக்கணும், நம்மளே மரியாதையாக உட்காந்துக்கணும். இல்லைன்னா ஏன் பஸ் நிற்கிறா உட்காரு அப்படிம்பாங்க. அன்பானவர்களே, இந்த சகையினுடைய தேடுதல் சற்று வித்தியாசமான தேடுதல். ஆண்டவரை தேடின இந்த வாஞ்சை, எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினான். அவனுக்கு இருந்த மிகப்பெரிய ஏராளமான கூட்டம். இயேசு வருகிறான்னு எவ்வளவு கூட்டம்! ஏன்னா எல்லாரும் அவரை ஒவ்வொரு குரூப்பு ஒவ்வொரு மாதிரி பார்த்தாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் see like a miracle performer. எப்படி? அற்புதங்களை செய்கிறவராய் பார்த்தார்கள். சில பேர் கடவுளாகவே பார்த்தார்கள். சில பேர் என்ன தெரியுமா, எப்பா நாங்களும் ஜூஸ், அவரும் ஜூஸ், எங்க ஜாதிகாரர், எங்காலு எங்காலு, இப்படிலாம் கூட்டம் நிறைய சேர்ந்துருந்துச்சு. இப்படி பார்க்குற சிலது, இந்த கஷ்டப்படுற ஆட்கள் எல்லாம் அது எப்படி அப்போ இயேசுவை பார்த்துடணும், அவ்வளோதான். சிலது வியாதியோட, பலவீனத்தோட, போராட்டத்தோட பார்க்க வந்த ஆட்கள். ஆனால் சகைவு ஒரு டிஃபரெண்டான, வித்தியாசமான நோக்கிலே, வித்தியாசமான கோணத்தில் இயேசுவை பார்க்க அவன் முற்பட்டான். அவனுக்கு இருந்த பிளாக் என்ன தெரியுங்களா? அவன் குள்ளனானபடியினாலே, அந்த வார்த்தையை வாசிங்க. அவன் குள்ளனானபடியினால் ஜன கூட்டத்தில் அவரை காண கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்ப இந்த இயேசுவை தேடின சகைவின் வாழ்க்கையிலே ரெண்டு முக்கியமான சம்பவங்கள். ஒன்று, அந்த குள்ளனான சகைவு குழந்தையாகவே மாறினான். அல்லேலூயா.
எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த சகைவு குள்ளனானபடியினாலே அவன் குழந்தையாகவே மாறினான். நமக்கு என்ன பாடம் தெரியுங்களா? இயேசுவை நீ காணணும்னா நீ குழந்தையாகவே மாறணுங்கிறது தான் the moral of the story. அல்லேலூயா. இதனுடைய கருப்பொருள் அதுதான். நீ குழந்தையா மாறுகிற வரைக்கும் யாரை பார்க்க முடியாது? இயேசுவை காண முடியாது. It is too difficult to see Jesus until you change your life like a child of God. நீ தேவனுடைய குழந்தையாவே மாறணும். You feel like a child as yourself. நீ குழந்தையாகவே உன்னை பாவிக்க பழக வேண்டும். இப்ப எப்படி அவன் குழந்தையா மாறினான்? நல்ல கவனிங்க. மதிப்பு கிடையாது சமுதாயத்தில், பட்டணத்தில் எந்த விதமான கனமும் கிடையாது. ஆனால் அவன் ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான், ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், இவன் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறான், இவனுக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கிறது, இவனுக்கு அழகான மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் விட்டுட்டு இவன் குழந்தைய எப்படி மாறினான்? அருமையானவர்களே, இது நமக்கு கடினமாக தோன்றலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு இயேசுவை மட்டுமே காணணும்னு ஒரு மனிதன், ஒரு மனுஷி அந்த நோக்கத்தை கொண்டவனாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் குழந்தையாக மாறுவதில் எந்த விதமான சிரமமும் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப முயற்சி எடுக்காம இல்லை. He was trying his level best to see Jesus. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை அவனுக்குள் இருந்தபடியினாலே முயற்சி பண்ணுகிறான். But he was very short. There were the crowded people around Jesus. இயேசுவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதி இயேசு பக்கத்துல போய் நிற்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இயேசு நம்ம சர்ச்சுக்கு வந்தாருன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 50 பேர் என் பேச்ச கேட்க மாட்டீங்க. ஹலோ, எஸ், த ரியாலிட்டி அதான். உடனே அவன் செல்போன் எடுத்து போட்டு ஜீசஸ் ஒன் செல்ஃபி. எப்ப நான் ஒரு ஆள் இங்க இருக்கிறப்பா, இரியா நீ தான் இருக்கிறீல்ல, எப்பயா ஒரு தடவை வர்றாரு, அவர்கிட்ட உலகத்தையும் காமிக்க வேணாமா? உடனே ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அது உலகத்துக்கு போய் கடை மூடியில் வந்து அண்டார்டிகா வரைக்கும் போயிடும். எப்படி உட்காந்த இடத்துல செல்ஃபி எடுத்து போட்டு உலக புகழ்பட்டு இயேசுவோடு நான் ஒரு செல்ஃபி. இன்னும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் தோளில் கை போட்டுக்கங்களேன். எடுப்போம்ல. இன்னும் சில பேர் இருக்கு மோசமான ஆட்கள், இயேசுவே கடத்தி கொண்டு போனாலும் போயிடுவாங்க. எங்கடா கூட்டத்தில் நின்னாரு காணா இயேசுவே, எங்க அது போய் 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. நீங்க வரலன்னு என்ன, நீங்க வரலன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம், கிளப்பி கொண்டு போயிடுவோம்ல. சகைவு இயேசுவை தேடின அந்த விதம், குழந்தைய போல தன்னை மாற்றிக்கொள்ள அவன் தயாரானான். நல்ல கவனிங்க. இயேசு இந்த வழியா போவாரு, இந்த ரூட்டு கிடையாது, இந்த பக்கம் ரூட்டு கிடையாது, எல்லா பக்கம் காடா இருக்குது, மரமா இருக்குது, இந்த தெரு வழியா தான் வரணும். அப்ப நேரா போய் அந்த காட்டத்தி மரத்துல அவன் ஏறுகிற அளவுக்கு குள்ளமான ஒரு மரத்துல தான் என்ன செஞ்சிருக்க முடியும், அவனால ஏற முடியும். யோசிச்சு பாருங்க.
அப்ப இந்த குருடனான அந்த ஆளு ஒரு மரத்தின் மேல் ஏறி நிற்பதற்கு அவன் எல்லாவற்றையும், இப்ப பணத்தை மறந்துட்டான், ஐஸ்வர்யவான் என்பதை மறந்துட்டான், ஆயக்காரனுக்கு தலைவன் என்பதை மறந்து விட்டான், இவன் ஒரு பெரிய வேலைக்காரன் என்பதை மறந்து விட்டான், திறமைசாலி என்பதை மறந்து விட்டான், படித்தவன் என்பதை மறந்து விட்டான், இவனுக்கு எல்லா செல்வங்களும் உண்டு என்பதை மறந்து விட்டான், இந்த உலகம் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டான், நான் ஒரு குடும்பஸ்தன் என்பதை மறந்து விட்டான், நான் ஒரு கணத்து கூறியவன் என்பதை மறந்துவிட்டா. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என்னுடைய நோக்கம் இயேசுவை பார்ப்பது மட்டுமே என்கிற ஆவலோடு கூட அவன் ஆண்டவரை பார்க்க அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி அவன் காத்து கொண்டிருக்கிறான். He was waiting on the tree to see Jesus. எப்படியாகிலும் இயேசுவை காண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையும் தகனமும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு என்னோடு பேசுகிற வார்த்தை இதுதான். இயேசுவை தேட வேண்டும், வாஞ்சையோடு தேட வேண்டும், அவரை காண வேண்டும், எப்படிப்பட்டவரோ என்பதை காண வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்க நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆவல் உள்ளவர்களாய் இருந்தீர்களே ஆனால், என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை, உங்கள் மனதை, உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்வின் சக்கரத்தை குழந்தையை போல நீங்கள் மாற்றுவீர்களே ஆனால், இட் இஸ் வெரி வெரி ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். நீங்கள் இயேசுவை காண முடியும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இவனுக்கு தடையா இருந்ததே அவன் குட்டையா இருந்ததுதான். இன்னைக்கு நமக்கு என்ன தடையா இருக்கு தெரியுமா? பொருளாதார நெருக்கடி இயேசுவை தேடுவதற்கு தடையாக இருக்கிறது. இயேசுவை தேடி வருவதற்கு, ஏன் சிஸ்டர் வரல? ஒரே கால் வலி பாஸ்டர், காலெல்லாம் வலியா, என்னால வர முடியல. அன்பானவர்களே, எந்த பலவீனங்கள் எல்லாம் வருகிறதோ அதெல்லாம் இந்த குள்ளன், அந்த குள்ளனான சகையினுடைய வாழ்க்கையில தடையாய் வந்தது போல. ஆனால் அந்த தடையை நொறுக்கி தள்ளுவதற்கு, அந்த தடையை உடைத்து தள்ளுவதற்கு உறவினர் வந்தா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. உறவு நமக்கு பெருசா போச்சு. தேவன் ரெண்டாவது தான், செகண்டரி தான். ஆனா நம்ம பேசுற பேச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டமே தோத்து போயிடும். சட்ட புத்தகத்தை இன்னொரு புத்தகம் நம்ம எழுதணும், நம்ம புதுசா பேர் போட்டு, ஆமா சோன்னு எழுதணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் பேச்சில் இல்லை, எதுல இருக்கு? எதுல இருக்கு? நடக்கையிலே, பலத்திலே, என்னுடைய செய்கையிலே, என்னுடைய செயல்பாட்டிலே. வெறும் பேச்சு பேசினா முளம் போட முடியாதுங்க. ஒன்றும் நடக்க போறது இல்லை, ஒரு மாற்றமும் வராது. என் தேவனை நான் தேட வாஞ்சை எனக்கு இருக்க வேண்டுமானால், நான் குழந்தையை போல் ஐ மஸ்ட் சேஞ்ச் மை செல்ஃப் ஆஸ் எ சைல்ட் ஆஃப் காட். குழந்தையை போல நாம் மாறணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் அந்தஸ்தை மறந்தான், அவனுடைய சொத்தை மறந்தான், அவனுடைய ஐஸ்வர்யத்தை மறந்தான், அவனுடைய சூழ்நிலைகளை மறந்தான், அவன் குள்ளனானவன் என்பதை மறந்தான். யாரு பார்க்க விடலன்னா பரவாயில்லையா, எனக்கு இயேசுவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஒருவேளை கூட்டம் என்னை தடை செய்யலாம், நான் குள்ளனானவனா இருக்கிறபடினாலே உள்ள பிரவேசிக்க எனக்கு இடம் கிடைக்காம போலாம். ஆனா ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்திருப்பேனானால் அவர் இந்த வழியாக வரும்போது அவரை எப்படியும் கண்டுகொள்ளுவேன் என்று அவன் ஒரு திட்டம் போட்டு, ஒரு வரைபடம் போட்டு அவன் இயேசுவுக்காக காத்து கொண்டிருந்தான். அருமையானவர்களே, ஆண்டவர் உயர்த்துற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் உயர்த்திட்டா அதுக்கப்புறம் காசு வர்ற வரைக்கும் இயேசுவை தேடுவோம். காசு வந்துட்டா நமக்கு ஆண்டவர் மறந்துடும். அருமையானவர்களே, சுகம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை தேடுவோம். சுகம் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடுறதில்லை. மனிதனுடைய இயல்பாகவே இப்படி மாறி போய் விட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே அவன் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை மட்டுமே முதன்மையாக வைக்க விரும்பினான். அவர் எப்படிப்பட்டவரோ என்றுதான் அவன் காண வாஞ்சித்தான்.
அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட பேசணும், அவர் கூப்பிடணும், எங்க வீட்டுக்கு வாங்க நீ இன்வைட் பண்ணணும். அதெல்லாம் அவனுடைய அஜெண்டாவிலே கிடையாது. அவனுடைய புரோட்டோகாலே அது கிடையாது. அவனுடைய புரோட்டோகால் என்ன தெரியுங்களா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை நான் காணணும். இந்த அல்டிமேட் வாஞ்சை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. The desire of heart to see Jesus. இயேசுவை காண வேண்டும் என்கிற இருதயத்தின் வாஞ்சை நமக்கு தேவை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவன் இயேசுவை முதன்மையாய் அவன் நினைத்தபடியினாலே அவன் போய் அங்க உட்கார்ந்தான், பார்த்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, நாம கடமைக்காகவோ எதிர்பார்த்தோ தூண்டுதலின் பேரிலோ ஆண்டவரை தேடுவதில் எந்த விதமான பயனும் இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைய வாங்க, ஏன் சர்ச்சுக்கு நீங்க வரல அப்படின்னு கேட்டா அதுவே அது அவலட்சணமான ஒரு காரியம்தான். உன்னை அப்படி கேட்கக்கூடாத அளவுக்கு நாம நடந்துக்கணும். அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு ஒருத்தர் ஒரு பாஸ்ட் கேட்கிற அளவுக்கு நாமையா வைக்கணும். தேவனை தேடுவதற்கு யாருடைய உதவி நமக்கு? யார் எந்த புரோக்கரும் தேவை கிடையாது. தேவனை தேடி நான் வரணுங்க. நல்ல கவனிங்க. அப்ப கடமைக்காக பாஸ்டர் திட்டுவாரு, பாஸ்டர் ஏதாவது நினைப்பாரு. பாஸ்டர் நினைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாஸ்டர் உங்களை பரலோகத்துக்கும் கூட்டிட்டு போக முடியாது, ஆமா, நரகத்துக்கும் கூட்டிட்டு போக முடியாது. அதை தீர்மானிக்கிறது அவங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடைமுறை, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான். இங்கிருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த வார்த்தை நாங்கள் இதை நீங்க அதை நல்லா சட் பண்ணி இழுத்து ஆண்டவருக்கு மகிமையா நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை, அதுக்கு தான் எங்களோட சேர்ந்து நீங்க பிரயாணம் பண்ணுங்கன்னு சொல்றது. நீ தனியாவே போய் நின்னா உன்னை காப்பாற்ற முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம பயணிக்கும் போது அது வித்தியாசமான பயணம். இது கிறிஸ்தவ பயணம். இண்டிவிஜுவலாவே நம்ம ஒவ்வொரு காரியத்தை திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. சபையோடு சேர்ந்து ஒவ்வொரு காரியங்களையும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமான, நன்மையானாலும் தீமையானாலும், துக்க காரியமானாலும் சந்தோஷமான காரியங்களானாலும் பகிர்ந்து நம்ம சபையோடு இணைந்து நம்ம செயல்பட வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப முதல் காரியம், இயேசுவை தேடின சகைவு குள்ளனானவன் குழந்தையாகவே மாறினான். முதல் பாயிண்ட்ல சொன்னேன். இப்ப ரெண்டாவது, இயேசுவை தேடின சகைவை கண்டுபிடித்த இயேசு. இவன் இயேசுவை என்ன பண்றான்? தேடுறான். ஆனா ஆண்டவர் சகைவை கண்டுபிடிச்சிட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அருமையானவர்களே, நீங்க இயேசுவை தேடணுங்கிற வாஞ்ச உங்களுக்கு வந்தாலே போதும், அவர் உங்களை என்ன பண்ணிடுவாரு? கண்டுபிடிச்சிருவாரு. நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் இந்த ஆயிரக்கணக்கான பேர்ல ஒருவர் யார் இயேசுவை தேடுகிறார்கள் என்பதை ஆண்டவரால் ரெக்கக்னைஸ் பண்ணி அவர்களை கண்டுபிடிக்க ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. சரி, 5000 பேருக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்தார், சாப்பிட்டு போனாங்க. 5000 பேருமா சர்ச்சுக்கு வந்தாங்க? இல்லைங்களே. அவ்வளோ பேர்லாம் சர்ச்சுக்கு வரல. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர அவ்வளோ பேர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 பேர்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பேர் நல்லா சாப்பிட்டாங்க, எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அவ்வளோ பேருமா சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, வரல. இயேசுவுக்கு தெரியும் யார் என்னை உண்மையாய் தேடி வந்திருக்கிறார்கள் என்று. அப்ப இயேசுவை தேடின சகைவை கண்டுபிடித்த இயேசு. அருமையானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க. இப்ப காட்டுத்தி மரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். He was waiting for Jesus to see. அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், எப்படி ஆகிலும் இயேசுவை காண வேண்டும் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இயேசு அந்த வழியா வர்றார். அப்படி கிட்ட வர்ற உடம்பெல்லாம் செலுத்திருக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பிரமிப்பா இருந்திருக்கும். அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஓ, இயேசு பரவாயில்ல, நல்லா இருக்காரு, ஹைட்டா இருக்காரு, சூப்பரா இருக்காரு, அருமையான துணி போட்டிருக்காரு, கவர்மெண்ட்லாம் சூப்பர். ஒரு ரிச் மேன் லுக்ல எப்படி பார்ப்பான்? ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கு.
நாம் எப்படின்றது நம்ம மென்டாலிட்டியில். இந்த பழைய இரும்பு விற்கிறவங்களுடைய பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? மேலேயே பார்க்காது, மேலேயே பார்க்காது, பார்க்கவும் தோணாது. அது எங்கே தான் பார்க்கும்? எப்படி? கீழே தான். எங்கெல்லாம் நட்டு போல்ட்டு இரும்பு பித்தளை அலுமினியம் எதெல்லாம் கிடைக்குதோ நல்ல கவனிங்க. அப்படித்தான் அந்த மென்டாலிட்டி. டைலருடைய பிள்ளைய பாருங்க, கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல கம்பல்சரி கிழிஞ்சிருக்கும். அது வாங்கி வந்த வரம் ஊருக்கே தைச்சு போடுவான், ஊருக்கே தைச்சு கொடுப்பான், உலகத்துக்கே தைச்சு கொடுப்பான். ஆனால் தான் பிள்ளைக்கு தன்னுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆமாம் அப்படியே கிழிஞ்சு தொங்கி. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க, உலகத்துக்கே எல்லாம் செய்வாங்க. இப்ப இந்த காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்த இந்த மனுஷனுடைய மென்டாலிட்டி, ஒரு ரிச் மேன் லுக் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஐஸ்வர்யவான். நல்லா கவனிங்களேன். நம்ம சில இடங்களில் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா நம்ம அப்ரோச்சை பார்த்தே நம்ம லோக்கலா, தரமட்டமா, மிடிலா, ஹை ரேஞ்சா, இல்லை உண்மையாகவே ரிச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான். இப்போ பார்த்தீங்கன்னா ரிச் மேன் லுக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா? இதுக்கு மேலே பேண்ட்டே இல்லை, ஒரு காலில் முட்டிக்கு கீழே பேண்ட்டே இல்லை. இந்த பட்டனு நம்ம ஆர்டராக போடுவோம். இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் காலர்ட்ட இருக்குது, ஒரு பட்டன் இங்கே இருக்குது, நடுவில் ஓப்பன். அவன் ஒரு செருப்பு போட்டிருக்கிறான். கம்பெனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான பிராண்டு கம்பெனி. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கம்மியாக செருப்பே கிடையாது. ஆனால் நம்ம பேரகான் விகேசி செப்பல் மாதிரி தான் இருக்கும். அது விகேசி செப்பல் நம்ம தெருவில் ரோட்டில் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தீங்கன்னா 150 ரூபா, 150 ரூபாய்க்கு 2 ஜோடி கொடுப்பான். ஆனால் அவன் போட்டிருக்கிறது ஆமாம் 4000 ரூபா 5000 ரூபா போட்டுருப்பான். நம்ம ஃபுல்லாக இப்படி போட்டு டையெல்லாம் கட்டிட்டு போனோம்னா நம்முடைய அப்ரோச்சை பார்த்தோன்னே இது தரமாட்டோம் அப்படின்றது அங்கே தெரிஞ்சிடும். ஆனால் அவன் அந்த ஹோட்டலில் எப்படியெல்லாம் ஒரு ஸ்பூன் எப்படி வைக்கணும், நம்ம ஆளுங்க எப்படின்னா ஒரு தட்டில் கொண்டு ஒரு வெள்ளை மாத்திரை மாதிரி வைக்கிறாங்க. ஓ, சாப்பிட்டுட்டு அதை இனிப்பு கொடுப்பாங்கல்ல, அது நினச்சிக்கிட்டு இதை எடுத்து வாயில் போட்டுருச்சு. மென்னுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தங்க செய்கிறத பார்த்தோன்னே அது தண்ணியில் போட்டு தண்ணியில் ஊறும்போது அது என்ன துணியாக மாறும், டவல். அந்த டவலை கையில் சாப்பிட்டு கை தொடச்சிக்கிறதுக்காக அது கொடுக்கறது. ஆனால் நம்மால் எடுத்துட்டு தப்புன்னு வெள்ளையாக இருந்த உடனே வாயில் போட்டு அதக்கிட்டு இருக்குது. அன்பானவர்களே, இப்போ சகை இன்னும் பேசிக்கிட்டே இருப்போம். சகையினுடைய லுக்கு இயேசுவை ஒரு ரிச் லெவலில் பார்க்குறான். பயங்கரமாக இருக்காரியா, என்ன கலர் எப்படி இருக்கார், ஜெய் ஜாண்டிகா இருக்கார். இயேசு ஜம்முன்னு இருக்காரு. என்ன இவன் எப்போ பார்த்தீங்கன்னா குட்டையாக இருக்கிறவங்களுக்கு உயரமானவங்களை பிடிக்கும், இந்த உயரமாக இருக்கிற ஆளுக்கு குட்டையான பிடிக்கும், கருப்பாக இருக்கிறவங்களுக்கு சிவப்பு பிடிக்கும், சிவப்பாக இருக்கிறவங்களுக்கு கருப்பு பிடிக்கும். அப்படித்தானே? இந்த ஹிமாச்சல பிரதேஷ்லேருந்து என்னோடது பஞ்சாப்லேருந்து என்னோட அந்த ஃபோட்டோவே நான் கிழிச்சே போட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல் பிளாக்கில் இருக்கோமா, அவன் ஃபுல் ஒயிட். அவன் கன்னத்தோடு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தது ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. அப்படி எனக்கு பல்லு மட்டும்தான் வெள்ளையாக தெரியுது, அவனுக்கு உடம்பே வெள்ளையாக தெரியுது. முடி கூட அவனுக்கு செம்பட்டையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மண், அந்த
கோதுமையாக தின்னு 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 இந்த பஞ்சாபுக்காரங்க பார்த்தீங்கன்னா கலரை மெருகேற்றி வச்சுருப்பான், அவ்வளவு கலர். இப்படி இது ஆப்போசிட்டான அந்த ரேஷியோ பிடிக்கிறது இயல்பான மனித இயல்பான ஒரு விஷயம். இப்போ எல்லாம் அந்த லுக் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ நேராக வந்தவர், சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா. அன்பானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் ட்விஸ்ட் கொடுத்தாரு பாருங்க. இவனுடைய வாஞ்சையெல்லாம் இயேசுவை பார்த்தால் போதும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்த்தால் போதும் என்பதுதான். ஆனா இப்ப ஆண்டவர் ட்விஸ்ட் கொடுக்கிறாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். I want to stay in your house. Come down quickly. நீ எவ்வளவு சீக்கிரமா இறங்கி வரணுமோ இறங்கி வாயா, நான் உன் வீட்டில் தங்கணும். என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, இவன் நினைச்சுக்கிட்டான் இயேசுவுக்கு நான் இந்த காட்டத்தி மரத்திலே அமர்ந்து பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற வாஞ்சை இயேசுவுக்கு தெரியாது என்று. ஆனால் நீ தேட வேண்டும் என்று, எப்படிப்பட்டவரோ என்று காண வாஞ்சித்த அந்த வாஞ்சை உன் உள்ளத்திலே பிறந்த உடனே இயேசு உன்னை கண்டுகொள்ள வேண்டும் என்று, உன்னை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று, உன் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று, உன்னையும் உன் வீட்டையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று, எரிகோ பட்டணத்திலே உனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை இல்லாத சூழ்நிலையை மதிப்பு மிக்க முதன்மையான இடத்திலே உன்னை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து வைத்து விட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வீட்டில் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், உங்க தெருவில் மதிப்பிழந்து போயிருக்கலாம், உங்க உறவுகளில் மதிப்பிழந்து போயிருக்கலாம், உங்கள் சுற்றுப்புறத்தான் நடுவில் நீங்கள் மதிப்பிழந்து போயிருக்கலாம், ஒருவேளை நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கனக்குறைவா நீங்கள் நடத்தப்பட்டிருந்திருக்கலாம். இந்த காலை வேளையில் இயேசு நமக்கான செய்தியை அவர் சொல்ல வாஞ்சிக்கிற காரியம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மறுக்கப்பட்டதோ, எந்த இடத்துல உங்களை முறுமுறுத்தார்களோ, எந்த இடத்துல உங்களை பற்றிய முணுமுணுப்பு ஏற்பட்டதோ, அதே இடத்திலே என் இயேசு உங்களை முதன்மை ஆக்க, உங்களை பெயர் சொல்லி அழைத்து, எந்த வீட்டுக்கும் அல்ல, உங்கள் வீட்டுக்குள், உங்களுக்குள், உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசித்து, உங்களை மட்டுமல்ல இந்த சமுதாயத்திலேயே உங்களை ஒரு பெரிய மாற்றத்துக்கு உட்படுத்த அவர் வாஞ்சையும் தவனமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். வாஞ்சிக்கிறவங்க, விரும்புறவங்க நல்ல ஆவியில நிறைந்து நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Glory to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு ஆராதனையில் அந்த வார்த்தையை பாசமா சொன்னாங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, you have not chosen me but I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இயேசுவை தேடின சகைவை கண்டுபிடித்த இயேசு, சகைவை கண்டுபிடிச்சிட்டார். நீ வாப்பா இறங்கி வான்னு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ரெண்டாவது காரியம், இப்ப நம்ம சீக்கிரமா போயிடலாம். மனம் திரும்பிய சகை. வீட்டுக்குள்ள வந்தோடனே மனம் திரும்பிடுவோமா? இத்தனை வருஷமா மனம் திரும்பாது, இனிமேலாம் மனம் திரும்பிட போறோம். ஹலோ, இயேசு உள்ள வந்த உடனே ஒண்ணுமே பேசல. எப்ப நீ என்னப்பா எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்கிறியாமா? அப்படித்தானே கேட்போம். நீ என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறியாமா? நீ எல்லாத்துட்டையும் வரி வசூல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியாமா? நீ இப்படி ஜனங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறியாமா? நீ வரியை இப்பெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறியாமா? அந்த பணத்தெல்லாம் வாங்கி உன் வீடு கட்டிட்டு இருக்கிறியாமா? என்ன பண்ணிட்டு இருக்கிற? இதெல்லாம் ஒண்ணுமே பேசல. இயேசு வந்தார். இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இப்ப இயேசு வந்தார்னா உங்க வீட்டுக்கு அவர் யாரு? உங்க வீட்டுக்கு யாரு? விருந்தாளி, கெஸ்ட். ஆனா இங்க ஒரு மாற்றம் நடக்குது. சகைவு வீட்டுக்கே சகைவு கெஸ்டா கூப்பிடுறாரு. ஹலோ, இது இல்லைங்க வித்தியாசமா இருக்குது.
என் வீட்டுக்கே நான் கெஸ்டா? ஆமாங்க. இயேசு என்ன சொன்னாரு? எப்ப சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில. நல்ல கவனிங்க, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும். நாம் என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு தங்கிட்டு போங்களேன் எங்கள் வீட்டில், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன், ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போங்களேன், ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்களேன், உங்களுக்காக ஸ்பெஷலாக செய்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இனிமேலாம் வரப்போகிறீங்க, இனி எத்தனை நாள் ஆகுதோ வர்றதுக்கு, ஒரு வேளை சாப்பிட்டு போங்க அப்படின்னு நம்ம தான் கூப்பிடுவோம். ஆனால் இந்த இடத்துல இயேசு, சகைவி நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க, சகைவையே சகைவு வீட்டுக்கு கெஸ்டாக இயேசு அவனை அழைத்து, அப்படின்னா வெளியில் இருக்கிறவெல்லாம் கொந்தளிக்கிறான். முதல்ல இருந்ததை விட கொந்தளிப்பு அதிகமாகுது, கொக்கரிப்பு அதிகமாகுது. நல்ல கவனிங்க, நீங்கள் மாற மாற மாற, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வெளியில் கொந்தளிப்பு எப்படி இருக்கும்? அதிகமாக, முறுமுறுப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போ என் மேலே நிறைய பேருக்கு முறுமுறுப்பு. நீ எப்போ விட போகிற இந்த முறுமுறுப்பை? உன்னை நொறுக்கிற வரைக்கும் இந்த முறுமுறுப்பை நான் விடுற மாதிரி இல்லை. ஒன்று அவரை என்னை நொறுக்கணும், இல்லை நான் உன்னை நொறுக்கணும். இந்த நொறுக்குதல் முடிகிற வரைக்கும் இந்த முறுமுறுப்பு விட்டபாடு இல்லை. என்னை விட மாட்டேங்குது அது, அந்த வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்கள். அப்ப இந்த இடத்து இயேசுவுக்காக மனம் திரும்பிய சகைவு, இப்ப இயேசு உள்ளத்துல வந்துட்டாரு, சகைவு அழைக்கிறார். சகை மிகுந்த சந்தோஷத்தோட இயேசு உள்ள அழைச்சிட்டு போறான். நல்ல கவனிங்க, யார் முறுமுறுத்தாலும் சரி, யார் சண்டை போட்டாலும் சரி, யார் என்ன நினைச்சாலும் சரி, யார் பாவின்னு சொன்னாலும் சரி, அருமையானவர்களே நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் உங்களை பாவின்னு சொல்றதுனால நீங்க பாவி என்று மாறிட முடியாது. ஒரு மனிதன் நீங்க அக்கிரமக்காரன்னு சொன்னதுனால நீங்க அக்கிரமக்காரர்களா மாறிட முடியாது. ஒரு கூட்ட ஜனம் உங்களை துரோகின்னு சொன்னதுனால நீங்கள் துரோகியா மாறிட முடியாது. என் இயேசு அதை சொல்லட்டும். ஹல்லேலூயா. என்னை வேறு விரித்தவரும், என்னை ரட்சித்தவரும், என்னை தெரிந்து கொண்டவரும், என்னை கண்டுபிடித்தவரும், என்னை அழைத்தவரும், என் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னவரும் முடிவு செய்யட்டும் நான் எப்படிப்பட்டவன் என்று. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க, இந்த ஐஸ்வர்யவான் எளிதில் மனம் மாறினான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இவன் மனம் மாறுதலுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு, ஒரு கனெக்டிவ் உண்டு, ஒரு ஐக்கியம் உண்டு. எப்படிப்பட்ட மாறுதலை இவன் கண்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்ல கவனிங்களேன், ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 22:1. 22:1. யாத்திராகமம், எக்ஸோடஸ் சாப்டர் 22 verse 1. ஒருவன் ஒரு மாட்டையாவது திருடி விற்றால் 5 மாடுகளையும், நல்ல கவனிங்க, இப்ப சகைவு சம்பவத்துக்கு வாங்க. 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 19. ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒருவனிடத்தில் எதையாகிலும் வாங்கினதுண்டானால், நல்ல கவனிங்க, இப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எடுத்தவங்க கொஞ்சம் வாசிங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாரும் பைபிள் வாசிக்க பழகுங்க. ஒருத்தரை நம்பியே நம்ம இருக்க வேணாம். 6:5 லேவியராகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். 6:5. திரும்ப கொடுக்க கடவன், கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 5 1 பங்கு அதிகமாக கூட்டி நிவாரண பலியாக
ஆ ம் ஆ போதும். நல்ல கவனிங்க. இப்போ இதனுடைய வசனங்கள்லாம் என்ன? இன்னொன்று என்னாகமம் 5வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களில் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அல்லது ஏமாற்றினது உண்டானால், அவன் திருடினது உண்டானால், களவு செய்தது உண்டானால், அவன் எத்தனை மடங்கு கொடுக்கணும்? 5 மடங்கு கொடுக்கணும். 5 மடங்கு. எப்படி? ஒருவன் ஆட்டையாவது மாட்டையாவது அவன் திருடி களவாடி அவன் வஞ்சித்து அதை விற்று ஏமாத்தின்னு அல்லது அடித்து தின்னுட்டா கூட அது கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் என்ன, அந்த குற்ற நிவாரண பலியாக அவன் எத்தனை மடங்கு கொடுக்கணும்? 5 மடங்கு. இப்போ பைபிளில் இந்த 19வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவன் முதல்ல சொல்றது எவ்வளவு? என் ஆஸ்திகளில் 1 மடங்கு ஆயிடுச்சா? இப்ப நான் யாரிடத்தினால் ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் எத்தனை மடங்கு தரேன்னு சொல்றான்? அப்ப முதல்ல 1 மடங்கு ஆஸ்திகளில் பாதி. இப்ப அந்த 4 மடங்கு மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? இவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்தீங்களா? அருமையானவர்களை நல்ல கவனிங்க. ஒருவன் மனம் திரும்புவதற்கு ஒருத்தனை போட்டு அடிக்கணும், துன்பப்படுத்தணும், வஞ்சிக்கணும், கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இயேசு உள்ள வந்துட்டாலே போதும், அவன் மனம் மாறிடுவான். அல்லேலூயா. இயேசு உள்ள வந்துட்டாலே மாறிடுவாங்க. இயேசு வராதது தான் பிரச்சனை, வர விடாதது தான் பிரச்சனை. அவர் நம்மளை பெயர் சொல்லி கூப்பிட வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறார். பட் we are not ready to accept Jesus. இயேசுவை உள்ள வருகிறதுக்கு நாம் அனுமதி கொடுக்கல. அன்பானவர்களே, இறுதியாக 3வது விஷயம், முறுமுறுக்கப்பட்டவர்களை இயேசு முதன்மையாக்கினார். இப்ப எல்லாரும் நல்ல கவனிங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட இப்ப எல்லாரும் முதல்ல சகைவ மதிப்பிழந்து அவனை கசப்பா தான் நினைச்சாங்க. அவனுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, அவனை கனப்படுத்துறது இல்லை, எந்த முதன்மையான இடத்திலையும் அவனை வைக்கிறது இல்லை. ஆனால் பாவியான இவனிடத்தில் இயேசு உள்ளே பிரவேசித்த நிமிஷம் முதற்கொண்டு இயேசு எல்லாருக்கும் முன்பாக இந்த சகைவை முதன்மையாக்கி காண்பித்தார். அல்லேலூயா. இப்ப ஆஸ்திகளில் பாதியை கொடுத்துறன்னு மதிக்காதவெல்லாம் மதிக்க ஆரம்பிப்பானா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இத்தனை ஆண்டுகள் என்னை ஏமாத்திட்டான்னு, எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என்னை கஷ்டப்படுத்திட்டான், என் பணத்தை பிடுங்கிட்டான், என்னை வஞ்சிச்சிட்டான்னு சொன்னவர்கள் எல்லாம் இப்ப 4 மடங்கு வட்டியோட அவர்கள் திரும்ப பெறுகிற போது இப்ப சகையினுடைய மதிப்பு கூடுமா கூடாதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. முறுமுறுக்கப்பட்டவனை இயேசு முதன்மையாக்கினார். நீங்க இயேசுவை உங்க உள்ளத்துல வர விட்டீங்கன்னா, இயேசுவை காண வாஞ்சிச்சீங்கன்னா, நீங்க மாற விரும்புனீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள இயேசு பிரவேசிக்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா, it will transform your life. He will transform your life. உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். அது உங்களை மாற்றும். மாறின பின்பு எந்த இடத்துல நீங்கள் மதிப்பிழந்தீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் முதன்மையான இடத்தை நீங்கள் இழந்து போனீர்களோ, அந்த இடத்திலே அந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு முதன்மையாக்கி தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நீங்க படிப்பில மதிப்பிழந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை முதன்மையாக்க விரும்புகிறார். ஒருவேளை ஹெல்த்ல நீங்கள் பலன் இழந்து போயிருக்கலாம், கர்த்தர் உங்களை பலன் கொடுத்து முதன்மையாக்க அவர் விரும்புகிறார். உறவுகள் நடுவில் நீங்கள் முதன்மை இழந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை முதன்மையாக்க அவர் வாஞ்சிக்கிறார். எந்த கிருபைகளை இழந்தீர்களோ, எந்த மதிப்பை இழந்தீர்களோ, எந்த தாளந்துகளை இழந்தீர்களோ, எந்த ஆசீர்வாதங்களை இழந்தீர்களோ, எந்த வரங்களை இழந்தீர்களோ, அந்த காரியத்துக்கு பதிலாக கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் முன்பாக அவர் முதன்மையாக்கி அவர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுத்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வாஞ்சியுள்ள தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எரிகோ பட்டணத்திலே சகைவை உயர்த்தின ஆண்டவர் இந்த பட்டணத்திலே, இந்த மாவட்டத்திலே கர்த்தர் உங்களை என்னையும்
கர்த்தர் முதன்மையாய் நிறுத்துவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் எழுந்து நின்று கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து அனல் கொண்டவர்களாய் அபிஷேகத்தில் நிறைஞ்சு அல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே சகைவை போல உம்மை காண வாஞ்சை, உம்மை தேட வாஞ்சை, உம்மை சந்திக்க வாஞ்சை, உமக்கு கீழ்ப்படிய வாஞ்சை, நீர் எங்க வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற வாஞ்சை, மனம் திரும்ப விரும்புகிற வாஞ்சை எனக்குள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ glory be to God, glory be to God. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார், ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். Glory to God. You got the glory, you got the glory, you got the glory. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நினைச்சா உங்க முறுமுறுக்கப்பட்டவனை, எல்லாராலும் நீங்க முறுமுறுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இயேசு உங்களை முதன்மையாக்குவார். வாழ்க்கை இழந்து நீங்க நிக்கலாம், ஆனா இயேசு முதன்மையாக்குவார். அவ்வளவுதான் பாஸ்டர், இனி ஒண்ணுமே கிடையாது என் வாழ்க்கையில. இல்லைங்க, இனிதான் புதிய துவக்கம், இனிதான் புதிய ஆரம்பம், இதுதான் புதிய எழுப்புதல், இனிதான் புதிய ஆசீர்வாதம், இனிதான் புதிய சந்தோஷம், இனிதான் இனிமேல் தான் புதிய வளர்ச்சி, இனிமேல் தான் நல்ல பிசினஸ், இனிமேல் தான் நல்ல வாழ்க்கை, இனிமேல் தான் நல்ல எதிர்காலம், இனிமேல் தான் நல்ல ஆசீர்வாதம், இனிமேல் தான் நல்ல முன்னேற்றம், இனிமேல் தான் நல்ல ஆரோக்கியம். Glory to God. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விடாதீங்க, பிடித்து கொள்ளுங்க, ஆவியில நிறைங்க, அபிஷேகத்துல நிறைங்க. இவாலா கரபாலா ஹரபோ ரிகாலா ஹரபோ சந்தரா ஹரபோ ரபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. Glory to God, glory to God. எல்லாரும் நல்ல ஆவியில நிறைங்க, நல்ல வாயில திறங்க. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார், பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க சரணடைங்க, உங்க சரணடைங்க, உங்களை சரணடைங்க, உங்களை சரணடைங்க. முடியாது ஒண்ணு இல்லைங்க, கர்த்தரால முடியாது ஒண்ணும் இல்லைங்க, கர்த்தரால முடியாது ஒண்ணும் இல்லை, கர்த்தரால முடியாது ஒண்ணும் இல்லை. ஓ ஓ ஓ பிள்ளைய குறிச்சு நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் அறிவார். ஓ பிள்ளைகளை குறித்து நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் அறிவார். ஓ கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார், கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். சகைவை பொறுப்பெடுத்துக் கொண்ட தேவன், அவருடைய குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொண்ட தேவன், அவருடைய மரியாதையை பொறுப்பெடுத்துக் கொண்ட தேவன், அவருடைய கௌரவத்தை பொறுப்பெடுத்துக் கொண்ட தேவன். உன் பிள்ளையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். ஓ கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பி பிடித்துக் கொள்ளுங்க, கர்த்தரை நம்பி பிடித்துக் கொள்ளுங்க. ஓ தோல்வி இல்லை, இது தோல்வி இல்லை. இனிதான் ஜெயமாய் மாறுகிற நேரம் வந்திருக்கிறது, இனிதான் ஜெயமாக மாறுகிற நேரம் வந்திருக்கிறது. இனிதான் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். இனிதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. இனிதான் முத்திரை மோதிரமா வைக்க போறாரு. அந்த பட்டணத்திலே அப்படிப்பட்ட சகைவை போல வேறு ஒருவரும் இல்லை. ஓ இந்த பட்டணத்துல நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த பட்டணத்துல கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். எந்த இடத்துல முறுமுறுக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உடைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவார். Glory to God.
சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் சகேயுவை போல ஆண்டவரை காண வாஞ்சையாய் தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய பலவீனத்தையும் பொருட்படுத்தாதபடிக்கு அவர் அங்கும் இங்கும் சென்றும் பொழுது கூட இவன் இந்த குட்டை பையன் என்ன அங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு இருக்கான்னு கூட சொல்லி இருப்பாங்க. அவர் காதில் விழுந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாதபடிக்கு ஜனங்கள் என்ன அவமானப்படுத்தினார்கள் என்பதை அவர்கள் அதை மனதிலே நினையாதபடி இயேசுவை காண அந்த மரத்திலே ஏறி காத்திருந்தார். மனம் திரும்பினார். இயேசு அவரை பார்த்து அழைத்தார். இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அந்த எரிகோ பட்டணத்திலே கர்த்தர் முறுத்தவர்களுக்கு முன்பாக சகேயுவை முதன்மையாக கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, இந்த உலகம் பார்க்கிறபடி தேவன் பார்ப்பதில்லை என்பதுதான் இதனுடைய ரகசியம். இந்த உலகம் எப்படி வேணால் அவர்களுடைய பார்வைக்கு அவர்களுக்கு சாதகமாக நம்மை எதிர்பார்க்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருக்கு என்ன நம் உகந்ததோ அதைத்தான் அவர் நமக்கு செய்வார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சகேயுவை போல கர்த்தர் ஆண்டவரே சகேயுனுடைய வாழ்க்கையினுடைய பாடத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த பாடங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த பரிசுத்த நாள் காலை வேளையிலே உம்மை ஆண்டவரே ஆராதித்து உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்கும்படியாய் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வார்த்தை பகிர்ந்து கொண்ட முடிய மகனை வல்லமுள்ள கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னும் 1000-10,000 ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தும். உடல் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்து இன்னும் 1000 ஜனங்களுக்கு பயன்படுத்துவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நாளிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள், தியாகமாய் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இன்னுமாய் கர்த்தரை காண வேண்டும், கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்திலே அதி தீவிரமாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீதியாயிருக்கிற நேரங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்தும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.